அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உங்க மொபைல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தொல்லை இருக்குதா? எம்எக்ஸ் பிளேயர் கேம் விளையாட கூட அட்வர்டைஸ்மெண்டா வருதா? அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மொபைல்ல திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம இருப்போம். ஸோ காரணம் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ஒரு வழி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன காரணமே தெரியாம இருப்போம். ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம், எந்த ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தாம. ஓகே, வாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இப்போலாம் நம்ம மொபைல்ல இன்டர்நெட் ஆஃப் பண்றதே இல்லை. ஸோ அதுக்காக நம்ம மொபைல்ல அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ என்னோட எம்எக்ஸ் பிளேயருக்கு நான் போறேன். எம்எக்ஸ் பிளேயருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய காரணமே என்ன? எம்எக்ஸ் பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் தேவையே இல்லை. நம்ம வீடியோ பார்ப்போம், பாட்டு கேட்போம், இதுக்கெல்லாம் இன்டர்நெட் தேவையே இல்லை. ஓகே, அப்படிப்பட்ட அந்த எம்எக்ஸ் பிளேயர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம் விளையாடும் போது திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்னடா இப்படி அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய மொபைலில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அப்ளிகேஷன், ஐ மேனேஜர், கண்டிப்பாக ஏதாவது ஆன்டிவைரஸ் அந்த நம்ம ஃபோனோட டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ விவோவுக்கு ஐ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ரெட்மிக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது போல ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஐ மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மேனேஜர் கூட நான் போனீங்க அப்படின்னா டேட்டா மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதே ரெட்மி மொபைல் அப்படின்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ நான் டேட்டா மானிட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் இன்டர்நெட் தேவைப்படாதோ அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ எனக்கு எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஸோ எம்எக்ஸ் பிளேயருக்கு வரக்கூடிய இன்டர்நெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதுக்கு இன்டர்நெட் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டாப், அதாவது இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டிக்கை நம்ம எடுத்து விட்டுருவோம். அது ஒய்ஃபையா இருந்தாலும் சரி, டேட்டாவாக இருந்தாலும் சரி, டிக்கை எடுத்து விட்டுருக்கேன். இது போல உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் இன்டர்நெட் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்கெல்லாம் நீங்க டிக்கை எடுத்து விட்டுருங்க. அதே போல எனக்கு கேம்ஸுக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் பிக்சார்ட்டுக்கு தேவையில்லை, ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் நான் டிக்கை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ டிக்கை எடுத்து விட்டாச்சு. அதாவது எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ இன்டர்நெட் இருந்தால் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இன்டர்நெட் ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வாங்க இப்போ எம்எக்ஸ் பிளேயர் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ எம்எக்ஸ் பிளேயர் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரவே இல்லை. ஸோ உள்ள போய் பார்க்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரவே இல்லை. ஸோ இது மூலியமா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தொல்லையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்ம திடீர்னு நம்ம போனோட லாக் ஓப்பன் பண்ணி முடிச்சோனையும் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி நிற்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஸோ அதுக்குள்ள என்ன காரணம்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மெத்தட் 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 90% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வர 10 அட்வர்டைஸ்மெண்ட்ல 9 அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இது மூலியமா நீங்க எந்த ஒரு புது அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணாம உங்களோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்க இது போல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கிறத நான் நம்புறேன். அப்படி பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே போல டிப்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் வீடியோ தேவைப்பட்டாலும் இல்ல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான பதில கூடிய சீக்கிரம் நாங்க அப்லோட் பண்ண தயாரா இருக்கிறோம். இதே போல மற்ற நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.